என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்கும், கல்வி கடன் தள்ளுபடி கிடைக்கும், சுய உதவி குழு கடன் தள்ளுபடி கிடைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற தமிழக மக்களுக்கு இப்போ ஒரு இனிப்பான செய்தி இந்த வீடியோல நான் பதிவு பண்ணியிருக்கேன். புதிய செய்தி அமைச்சர் பெருமக்கள்கிட்ட வந்திருக்கிற அடிப்படையில நகைக்கடனுக்காக பல விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம தகுதி உள்ளவங்க யாரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோல சொல்ல வந்திருக்கேன். ஃபுல்லாவே இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சிருங்க. பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்க சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்க போது இந்த எலெக்ஷன்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மும்முனை போட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். தாவேக்காவுடைய நிலைப்பாடு ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கிறதுனால தாவேக்காவோட விஜயகாந்தும் இன்னும் சொல்ல சீமானும் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு அரசியல் ஆலோசகர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்க, நம்ம சகோதரர்கள், நம்ம சொந்த பந்தங்கள்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு தெரியுங்கன்னா, நான் 10 பவுன் வச்சிருக்கேன் சார், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சோ 10 பவுனுக்கு கண்டிப்பா தள்ளுபடி இப்போதைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியும் ஒத்துக்காது. 10 பவுன் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது. அவங்க தள்ளுபடி பண்ண போறது இல்லை. இப்போதைக்கு பிரகாசமா இருக்கிறது 3 சவரன் அப்படிங்கிறத என் சகோதரருக்கு அன்பு டிடி சேனல் சொந்தங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். செகண்ட் பாத்தீங்கன்னா, 1 பவுன் தான் சார் நான் வச்சிருக்கேன், என்ன செய்ய? உங்களுக்கு கண்டிப்பா தள்ளுபடி இருக்கு. 3 பவுன் வச்சிருந்தாலும் தள்ளுபடி கிடைக்கும், 2 பவுன் வச்சிருந்தாலும் கண்டுபிடிக்கும், 2.5 பவுன் வச்சிருந்தாலும் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ ஏற்கனவே 5 பவுன் சொல்லியிருந்தாருல்ல முதலமைச்சர், அதே மாதிரி 40 கிராம் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போதைக்கு பிரகாசம் 3 பவுன் எப்படியா இருந்தா சரி மிடில் வச்சாச்சு. இப்ப கொண்டு நம்ம அரசியல் நோக்கர்களுடைய பார்வையில கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்கல முதலமைச்சர். அதன் அடிப்படையில மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறதாவும் சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிற அடிப்படையில 1 பவுன் வச்சவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது 1 பவுன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில தான் அந்த நகைக்கடன் கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும். சகோதரர்களே, அன்பு கூடிய டிடி சேனல் சொந்தங்களே, மூணாவது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, 3 பவுன் 10 மில்லி இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. சோ 10 மில்லியன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பெரிய இஷ்யூ கிடையாது. அப்படி ஒரு திராவிட மாடல் ஆட்சி இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா நண்பர்களே அந்த 10 மில்லி 20 மில்லிங்கிறதெல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். 4 பாத்தீங்கன்னா, 3 பவுன் 10 மில்லி இருக்கு சார், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. 3 பவுன் 400 மில்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்கறாங்க. சார் எனக்கு 2 பவுன் 800 மில்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. 3 பிலோ, அதாவது 3 பவுனுக்கு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும். 3 பவுன் வச்சிருந்தாலும் தள்ளுபடி கிடைக்கும். சோ 5 பவுனுக்கு வச்சு நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னாக்கா 3 பவுனுக்கு மட்டும் தனிப்படியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன, 3 பவுன் தனியா இருந்தா மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க 5 பவுன் வச்சிருக்கீங்க ஒரு பேங்க்ல, அதை நீ 3 பவுன் தள்ளுபடி பண்ணிட்டு பாக்கி 2 பவுனுக்கு நான் பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லியிருக்கிற அடிப்படையில தகுதி உள்ளவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்க, இப்போ விவசாய பெருங்குடி மக்களா இருக்கலாம், ஏழை கூலி தொழிலாளர்களா இருக்கலாம், அன்றாட கட்சிகளா இருக்கலாம், வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், அப்போ அவங்களுக்கு பென்ஷன் வராதவங்களா இருக்கலாம். இப்ப இவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்க போறதா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. கடந்த முறை ஏற்பட்ட அந்த ஒரு இன்சிடென்ட் இப்ப நடக்காது. அது என்ன தெரியுமா? கடந்த முறை பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, வாகனம் இருந்துச்சுன்னா, சொந்த வீடு இருந்துச்சுன்னா, அரசு ஊழியரா இருந்தாங்க, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் அப்படி சொல்லல. 5 பவுன் நகை தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பட்ஜெட் பிரச்சனை, அவங்க கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்க அதிமுகவுல. நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேருக்கு இன்னும் கிடைக்கல. அதெல்லாம் முதலமைச்சர் சரி பண்ணிடுவார் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப மாசா இந்த தகவலை தெரிவிச்ச அமைச்சர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 2026 அதிமுகவும் தாவேக்காவுடைய நிலைப்பாடு கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்களை வசியப்படுத்தி வச்சிருக்கிறது இந்த 4 விஷயங்களோட தள்ளுபடி விஷயம் தான். நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி, இன்னும் சொல்ல போனாக்கா கல்வி கடன் தள்ளுபடி. இந்த தள்ளுபடியில முன்னாடி நின்று நம்மளை அசத்தி நம்மளை ஆராய்ச்சி பார்க்கறது நகைக்கடன் தள்ளுபடி. கண்டிப்பா தமிழக பெருமக்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிடி சேனல் சொந்தங்களே, உங்க அன்பான வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வரும். அந்த அறிவிப்பு நம்ம டிடி சேனல் மூலமா உங்களை சேரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நம்பிக்கையில இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களே, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி.